ஹலோ எல்லாம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஷாலோ ஸ்டாரில் எபிசோட் 143 144 2 வீடியோ சொத்து போட்டுருக்க. மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. ஓகே, இந்த வீடியோட ஸ்டார்டிங்கில் பார்த்து டைட்டில் கார்டு வந்து போட ஆரம்பிக்கிறேன். ஸோ வந்து இடத்துல வந்து காட்டணும். ஸோ ஹீரோ நினைக்கிறான், ஸோ நான் 100 வருஷம் வந்து அங்கே வந்து நான் ட்ரைனிங் பண்ண போகிறேன். ஸோ என் ஃபேமிலிக்கு எல்லாமே வந்து இந்த இடத்துல மாறி இருக்கும்ல அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த இடத்த பற்றி நம்ம அவங்க தண்டை வராங்க. ஸோ யார் இந்த இடத்த இல்லாதப்போ ப்ரொடெக்ட் பண்ணுறதுனா வந்து தண்டை சொல்ல நான் ப்ரொடெக்ட் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை, நான் வந்து இடத்த வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி வந்து நான் வெரிஃபை பண்ணிட்டு இருக்கேன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்கிறான். நீ வந்து கல்டிவேஷனை பாரு, நீ உன்னோட வளர்ச்சி ரொம்பவுமே முக்கியம் இடத்துக்கு அப்படின்ட்டு ஹீரோ வந்து அனுப்பிச்சிருக்கான். ஸோ ஹீரோ யோசிக்கிறான், ஸோ நான் மட்டும் இங்கே வந்து போயிட்டு நான் வந்து என் ஃபேமிலி வந்து பார்க்கவே முடியுது. அப்புறம் 100 வருஷத்துக்கிட்ட நான் பார்க்கவே முடியாது. விர்ச்சுவல் யூனிவர்ஸில் என்ன தான் வந்து மீட் பண்ணாலும் ஆனால் வந்து நேரில் மீட் பண்ணவே முடியாது அப்படின்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க அந்த இடத்துல. ஸோ அவனுக்கு ஒரே குழப்பம் என்ன பண்ணுறதுட்டு. சரி ஓகே என்ன நடந்தாலும் பரவாயில்ல கண்டிப்பாக போகணுன்ட்டு இருக்கிற கொஞ்சம் நாட்கள் அவன் போகிறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த கொஞ்சம் நாட்களை பார்த்தீங்கன்னா வந்து அவன் ஃபேமிலி கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான். யூஎன் கூட வந்து இதுக்கு முன்னாடி போன பிளேஸ் யூஎன் சொல்கிறாங்க. ஸோ நம்ம கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சுல்ல, நமக்கு நேரத்தில் போன மாதிரி எனக்கு இருக்குது. ஸோ ஆனால் 100 வருஷங்கிறது எவ்வளோ அதிகம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் போய் தான் அவனுன்ட்டு அவன்ட்டு இந்த இடத்துல பாச மழையை பார்த்தீங்கன்னா பொழிஞ்சிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த இடத்துல ஸோ இந்த இடங்கள்லாம் அப்படியே வந்து திசைன்னு காட்டுறாங்க. ஸோ ஹீரோ நினைக்கலாம், ஸோ நான் மதர் நெஸ்ட் மட்டும் வெளியே வந்துச்சுன்னா வந்து என் இடத்துக்கே பெரிய ஆபத்து வரும், கண்டிப்பாக அது மட்டும் நான் வெளியே வரக்கூடாதுன்னு இது ட்ரைனிங் தேவை. ஸோ ஹீரோ வந்து கிளம்பி போக ஆரம்பிக்கிறான். அந்த இடத்துல ஹீரோ வந்து ஜேர்னி கிளம்பி அந்த இடத்துல மில்லர். ஸோ மிஸ்டர் மில்லர் சீனியர் நீங்கள் வந்து இங்கே என்ன பண்ணுங்க அப்படின்னு கேட்டுட்டு அவரும் சொல்லுவார். ஸோ வந்து நம்ம இடத்துல வந்து நான் தான் லீட் பண்ண போகிறேன். ஸோ என்னோட ப்ரொடெக்ஷனில் தான் நீ வந்து வரப்போகிற அப்படின்ட்டு அவரும் சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸோ நம்ம ஷிப் வந்து மெயின் ஏரியாவுக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 3 வருஷம், அதுக்குள்ளே நீ வந்து இங்கே ட்ரைனிங் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு அவரும் வந்து சொல்கிறார். இது வந்து மவுண்டன் விர்ச்சுவல் ட்ரைனிங் ஏரியா, இங்கே நீ வந்து ட்ரைனிங் பண்ணணும். இந்த இடத்துல ஃபைட்டிங்ஸ் நடக்கும். ஈவன் ஸ்டார் லெவலானவங்க 1000 பேர் மட்டும் இல்லை. ஸோ வந்து ரிலீம் லார்ட், டொமைன் லார்ட் அப்படி போட்டு எல்லாருமே இங்கிறவங்க ஹீரோ நினைக்கிறாங்க. என்னோட கோல்டன் ஜான் ஜெயின் ஆல்ரெடி வந்து யூனிவர்ஸ் லெவலுக்கு வந்து ரீச் பண்ணிச்சு. ஆனால் எனக்கு வந்து அதை தாண்டி ஏதாவது ஒரு ரிலீம் லார்ட் மாஸ்டர் அந்த மாதிரி ஒரு மாஸ்டர் வந்து எனக்கு ரீச் பண்ண எனக்கு கண்டிப்பாக நல்லா இருக்கும். ஹுயான்போ மாதிரி அவரோட பவர்ஃபுல்லான இம்மார்டல் யாராக இருந்தால் கூட பரவாயில்ல, அப்போ யாராவது கிடைப்பாங்களே நான் பார்க்கணும் அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா பாப்ட சொல்ல மாட்டேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த இடத்துல கண்டிப்பாக உனக்கு அப்படியே மாஸ்டர் கிடைப்பானா. அந்த இடத்துல எக்கச்சக்க பொருட்களும் வாங்குறது, இது எல்லாமே வேல்யூபிள் போடுறான்ட்டு பேட் வந்து பேசிட்டு ஹீரோ இதை வாங்குறான். அந்த இடத்துல சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ இப்படி ட்ரைனிங் போயிட்டு ஹீரோ நினைக்கிறான். ஸோ இந்த ட்ரைனிங் ப்ராசஸில் எத்தனை பேர் வந்து ஜெயிச்சு வருவாங்க தெரியல, என்ன நடந்தாலும் கட்டசி வரைக்கும் நான் போராடணும் அப்படின்னு ஹீரோ நினைக்கிறான். ஹீரோ வந்து கோல்டன் ஆன் ஜெயின்ட்டோட பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க மெட்டலை வந்து அப்சர்வ் பண்ணி அடுத்த லெவலுக்கு வந்து பிரேக் த்ரூ பண்ணி ட்ரை பண்ணிருக்கேன். ஸோ இப்படியே வந்து போயிட்டு இருக்கு. ஸோ இப்படியே கொஞ்ச நாள் வந்து போச்சு அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ அந்த யூனிவர்ஸ் எவ்வளோ பெருசுங்கிறது நான் இப்போ தான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். ஸோ இந்த சீனில் பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்களும் வர வேண்டிய இடத்துக்கு வந்து வந்துடுவாங்க. இதுதான் வந்து விர்ச்சுவல் யூனிவர்ஸ் கம்பெனியோட மெயின் ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மில்லர் சொல்லிட்டு. ஸோ வந்து இந்த இடமே வந்து ரொம்ப டெக்னாலஜி ரொம்ப பயங்கரமாக இருக்குன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கேன். ஆமாம், நான் 2 ஸ்பேஸில் வெறும் டெக்னாலஜி மட்டுமே வச்சு இப்படிப்பட்ட ஒரு இடத்த வந்து கட்டுறேன். ஸோ இதனோட ஓனர் அவர் வந்து நம்ம கற்பனை எட்டாத்தில் இருக்கான பவர்ஃபுல் லுங்ஃபெங் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நெக்ஸ்ட் காஸ்மிக் ஸ்டேஜ் வந்து எல்லாரும் வந்து ஃபாலோஇன் பண்ண சொல்லியிருக்காரு. ஸோ வந்து எல்லாரும் வந்து வந்துட்டு எல்லாம் கொஞ்சம் ரெடியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஸ்பேஸ் சேனலில் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு காஸ்மிக் ஸ்டேஜ் எதாவது சொல்லிட்டு இருக்காரு. அந்த இடத்துல ஸ்பேஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா உள்ள போது ஓப்பன் பண்ணிட்டு இருக்கு. அதை சுற்றி பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்ஷன் போட்டு அந்த போர்ட்டலில் ஓப்பன் ஆகுது. அந்த போர்ட்டலுக்குள்ளே போக ஆரம்பிச்சு ஒட்டடி பற்றி கொட்டூரமான ஃபோர்ஸ் எல்லாமே அடிச்சுட்டு இந்த பக்கம் போலான் தலையை மட்டும் அசால்ட்டாக அந்த ஃபோர்ஸ் நோட்டு இந்த இடத்துல வந்து காஸ்மிக் ஸ்டேஜ் சொல்லிட்டு இந்த இடத்துல ஃபஸ்ட் டைம் போகும்போது வந்து எல்லாருக்கும் ஒரு ப்ரெஷர் இருக்கும், கண்டிப்பாக அது கொஞ்சம் பெயினாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் சகிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல அந்த போர்ட்டலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஷிப்பும் போய்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துல வித்தியாசமாக நிறைய ஒரு எனர்ஜி வருமே கட்டுறாங்க. ஸோ ஹீரோ நினைக்கலாம், இது எனக்கு ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது இந்த எனர்ஜி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த எனர்ஜி ஃப்ளோ பயமாயிட்டு இருக்கு. அவர் சொல்லிட்டு இருக்காரு, இந்த இடத்துல இருக்கிற எனர்ஜி ஃப்ளோ அப்புறம் இங்கே இருக்கிற கிராவிட்டி நார்மலான யூனிவர்ஸ் மாதிரி கிடையாது, இது வந்து அப்பாற்பட்டதாக இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் ட்ரைனிங் பண்ணுறதும் கல்டிவேஷன் ப்ராசஸ் பயங்கரமாக இருக்கும். இந்த இடத்துல எக்கச்சக்க எனர்ஜி இருக்கும். ஸ்பேஸோட லாவை உங்களால் இங்கே புரிஞ்சுக்க முடியும். இங்கே இருக்கிற ஸ்பேஸில் நம்ம கண்களாலேயே பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா தெரிய ஆரம்பிக்குது. ஸோ ஹீரோ நினைக்கிறான், இந்த ஸ்பேஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்புறம் சொல்கிறார், இதுதான் வந்து சார்ஸ் சிட்டி, இங்கே இருக்கிற ஒரே ஒரு சார்ஸ் சிட்டி, மெயினான சிட்டி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. அந்த சிட்டிக்குள்ளே போகிறத பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து காட்டாருவீங்க. நெக்ஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே சார்ஸ் சிட்டி இவங்களாம் உள்ளே போட்டு அவரும் சொல்லிட்டு இருக்காரு. இந்த இடத்துல 3 ட்ரெஷர் இருக்கும். ஒன்று இந்த சார்ஸ் சிட்டியில் இருக்கிற ட்ரைனிங் ஏரியா, இன்னொன்று வந்து சிட்டி லார்ட் மேன்ஷன், அதுவுமே ஒரு ட்ரெஷர் தான். அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் தாண்டி தடை செய்யப்பட்ட போது அங்கே எக்கச்சக்க மாஸ்டர் பீஸ்ட் எல்லாம் வந்து இந்த இருக்கும். ஸோ அந்த சிட்டி லார்ட் மேன்ஷன்லேயும் உங்களுக்கு தேவையான ட்ரைனிங் எல்லாமே ஸ்கில் இருக்கும். அந்த பீஸ்ட்டை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், அதோட மெட்டல் ஓர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. அந்த இடத்த ஓப்பன் பண்ணணும், அது வந்து ஒரு பியூரான எனர்ஜி வந்து எல்லாருமே வந்து எனக்கு இது ரொம்பவுமே வாமாக இருக்குது, ரொம்பவுமே குட்டாக ஃபீல் பண்ணுங்க. இது சொல்கிறது இந்த எனர்ஜி எல்லா கல்டிவேஷன் ரொம்ப நியூட்ரலான எனர்ஜி, கண்டிப்பாக எல்லாரோட பவர் இது நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கணும். அந்த சிட்டி உள்ள வந்து இவங்க வந்து வந்துட்டாங்க.
சிட்டிலுமே வந்து பிரம்மாண்டமாக இருக்குது. ஹீரோ பார்த்து ஷாக் ஆகிட்டுருக்கான். இந்த சிட்டிஸ் ரொம்பவுமே பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா அந்த சிட்டியோட மெயின் லார்டுக்கு வந்துருவோம். உடனே அந்த இடத்துல வந்து நான் சீனியர்ஸ்லாம் வந்துருவான். ஸோ இந்த வருஷத்தோட ரூக்கீஸ் வந்துட்டாங்களா அந்த டைமோட ரூக்கீஸ் சொல்லியிருக்கேன். அந்த இடம் உடனே சேஞ்ச் ஆகி இவங்க எல்லாரும் வேறு டிமென்ஷன் மாதிரி வந்து முக்கியமான பிளேஸுக்கு போகும். அந்த இடமே அப்படியே தலைகீழ திரும்ப ஆரம்பிச்சு. ஸோ எல்லாமே பார்த்து ஷாக் ஆகிருக்கா. அந்த இடத்துல வந்து புதுசாக வந்து ஒரு பிளேஸ் வந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க இந்த இடத்துல. ஸோ அந்த புது பிளேஸ் வந்து பாலைவனமே இருக்குது. அது நடுவில் திடீர்னு பில்லர்ஸ் வர ஆரம்பிக்குது. ஸோ சொல்கிறேன் இதுதான் மோனோமெண்ட்ஸ், அப்படி இல்லைனா இதுக்கு இன்னொரு பேர் காட் பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இந்த காட் பில்லர்ஸ் மொத்தமாக 52 பில்லர்ஸ் நீங்கள் இருக்கும். இதில் இருக்கிறது எல்லாமே லெஜெண்டரி லெவலுக்கான டெக்னிக். இதெல்லாம் கிடைக்கிறது ரொம்பவுமே கஷ்டம். இதை மட்டும் நீங்கள் மாஸ்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட பவர் இந்த யூனிவர்ஸை வந்து அசைச்சு ஆடுற அளவுக்கு அந்த லெவலுக்கான பவர்ஃபுல்லான பீயிங்காக உங்களால் மாற முடியும் அப்படின்ட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து லைஃப்பில் ஒரு டைம் மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 7 நாளுக்குள்ளே உங்களுக்கு தேவையான டெக்னிக் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் இருக்கிற கல்டிவேஷன் மெத்தட் ரொம்ப பயங்கரமானது. உங்கள் சான்ஸை வேஸ்ட் பண்ணு சொல்லியிருக்கேன். ஸோ ஹீரோ அந்த இடத்துல எல்லாம் செஸ் பண்ணுறோம். அந்த இடத்துல வந்து ஒரு பில்லர் மட்டும் பயங்கரமாக ஹீரோ போய் தொட்டு பார்க்க அது பார்த்தீங்கன்னா வந்து 9 யூனிவர்ஸ் அப்படின்ற ஒரு பில்லர் டெக்னிக். ஹீரோ பார்க்க இது வந்து ஸ்பேஸ் கூட சம்மந்தப்பட்டல. ஸோ இது ஸ்பேஸோட டெக்னிக் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் சீனில் ப்ரோடான் இருப்பான். அந்த இடத்துல ப்ரோடான் கேட்பான், நீ வந்து எடுத்தோம்னா நான் கண்டிப்பாக வந்து ஜெயின் டாக்ஸ் சாஸ் அந்த மவுண்ட் ஜெயின் டாக்ஸ் பில்லர் அதுதான் சூஸ் பண்ண போறேன். உடனே வந்து யூகா சொல்கிறாங்க, நான் அதான் சூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா அதுதான் வந்து ஜெயின் டாக்ஸ் அரினா அதனோட எல்டர் அது கிரியேட் பண்ணவர் வந்து அவர் தான் இதை ப்ராக்டிஸ் பண்ணாருன்னா திடீர்னு அந்த கொட்டூர்மன் பிளஸ் ஏன்னா இதை சொல்லிட்டாங்க 2 இம்மார்டல் லெவல் பீயிங்குள்ள நடக்கிற ஃபைட். இதனோட ஃபைட்டோட எனர்ஜி இந்த இடத்துல வெரிஃபைங்காக அந்த இடத்துல இருக்குது. அந்த இடத்துல ஜக்கச்சிக்க பிளாஸ்ட் ஆகிட்டு பெரிய போட்டு உடச்சிட்டு ஷிப்புக்கு இப்போல்லாம் உள்ளே போயிட்டு உடனே காஸ்மிக் ஸ்டேஜ் ஓடுறது. ஸோ வந்து செட்டிலார்டு வந்துட்டார். ஸோ இந்த மாதிரி அனௌன் ஃபைட் எல்லாம் அவர் தான் வந்து தீர்த்து வைப்பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல 2 இம்மார்டலுக்கு நடுவில் நடந்த இந்த பெரிய ஃபைட் தான் திடீர்னு டைமே வந்து ஃப்ரீஸ் ஆகிடுங்க. இந்த இடத்துல எல்லாருமே ஷாக் ஆகிட்டு அவர் இம்மார்டல் எங்கே இருக்காருன்னா அது எல்லா யூனிவர்ஸையும் ஒத்த கையில் பற்றி வச்சுட்டு இருக்கு. அந்த யூனிவர்ஸோட டைமை மொத்தமாக அவர் வந்து இந்த இடத்துல ரிவைஸ் பண்ணி அழிஞ்சு போனது எல்லாம் வச்சு 2 இம்மார்டல் பீயிங்ஸ் டஸ்ட் மாதிரி அதே இடத்துல இன்ஸ்டண்ட்டாக கொண்டுறாங்க. ஸோ அந்த இடத்துல அந்த டிஸ்ட்ராக்ஷன் நடந்த பொட்டனே பற்றி நான் இருந்ததெல்லாம் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி வந்து உருவாக்கி விட்டார். இதை பார்த்து எல்லாமே மறந்து போயிடறாங்க. இப்போ நம்ம அனுபவிச்ச பவர் ரொம்ப கொட்டூரமாக என்ன லெவலுக்கான பவர் அது அவர் என்ன ரிலிமிட் தான் இருக்குன்னா நான் மாஸ்டர் ஹுயான்பாவோட 60 மில்லியன் இயர்களாக வந்து ட்ராவல் பண்ணிருக்கேன். அப்போ வந்து எக்கச்சக்க பீயிங்ஸ் பவர்ஃபுல்லான பீயிங்ஸ் எல்லாம் பார்த்தோம். லார்ட் ஆஃப் யூனிவர்ஸ் முதல் கொண்டு. ஸோ இந்த மாதிரியான அங்கே நாங்கள் பார்த்ததுல பீக்கில் வந்து இவர் வந்து இருப்பார் நான் நம்புகிறேன். அந்த லெவலுக்கான பவரை விட்டுதான் ஹீரோ இதெல்லாம் பார்த்து அவன் நினைக்கிறான். ஸோ நான் மொத்த முறையாக வந்து ஜூனியராக ஜாயின் பண்ணும்போது இந்த வானத்தை பார்த்து இந்த பிரம்மாண்டத்தை பார்த்தேன். அதே மாதிரி தான் இப்போவும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக ஃப்யூச்சரில் இவர் சிட்டி லார்ட் அந்த லெவலுக்கான பவர் நான் வந்து ஆப்டேன் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். அப்படின்ட்டு தலைவன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை அங்கே போக ஆரம்பிக்கிறான். ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம காஸ்மிக்ஸ் வந்து வேறு ஒரு இடத்துக்கு கூட்டு போய் அந்த இடத்துல வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஸோ இது வந்து சீக்ரெட் ரூம் ட்ரைனிங் காட் சீக்ரெட் ரூம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து 2 பெரிய வாரியஸ்னா ஜெயிண்ட் வச்சது வந்து ஆக்சிஜன் ப்ரொடெக்ட் பண்ணுறக்க பிரம்மாண்டமாக இருக்குது. அது வந்து 100 மீட்டர் அந்த ரேஞ்ச் இருக்கும். ஹீரோட பார்த்து ஷாக் ஆகிட்டு இருக்கு. அவரும் பார்த்தீங்கன்னா வந்து சிக்னல் கூட அந்த டோரு ஓப்பனாக இருக்குது. ஹீரோ நினைக்கலாம். ஸோ இந்த 100 மீட்டர் இந்த அளவுக்கு பெரிய கேட்டு இப்படி என்ன தான் இருக்குது இது ஒரு ட்ரைனிங் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இது சொல்கிறார் 52 டேபர்ஸ்க்கும் இந்த மாதிரி 52 ட்ரைனிங் ரூம்ஸ் இருக்குது. ஸோ இந்த டெக்னிக்கை நீங்கள் இங்கே தான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க. இது உண்மையிலேயே சீக்ரெட் ரூம்னு இங்கே சொல்லுவாங்க. உடனே வந்து சொல்கிறாங்க இது வந்து மில்லியன் இயரா அந்த லெவலுக்கான பவர்ஃபுல்லானது அவ்வளோ ஓல்டானது அப்படின்னு சொல்லிட்டு எர்த்தோட டைமில் வந்து 10 பில்லியன் இயர்ஸ் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஈவன் எர்த் வந்து உருவாக்கியே வந்து 4.6 பில்லியன் இயர்ஸ் ஓல்டு தான் ஆச்சு. அதுக்கும் முன்னாடியெல்லாம் வந்து உருவானது. ஸோ இது உண்மையிலேயே ஒரு ட்ரெஷருங்க. இதுக்குள்ளே நமக்கு என்ன ஒரு ஆச்சரியம் காத்துருக்குன்னு பார்க்கலான் இருக்கேன். இந்த இடத்துல வந்து எல்லாருமே அந்த டோர் ஓப்பன் ஆகுது வந்து பார்த்துட்டு இருக்கேன். ஸோ அந்த டோர் இந்த இடத்துல பிரைட்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த எபிசோட் வந்து அப்படின்னா இந்த வீடியோக்கு வந்து லைக் போட்டு வந்து நெக்ஸ்ட் எபிசோட் 144 எபிசோட் போயிடலாம். ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா டைட்டில் கார்டு போட்டு வந்து நம்ம வீடியோ வந்து இந்த சீக்ரெட் ட்ரைனிங் ரூம் வந்து ட்ரைனிங் ரூமோட டோரும் திறக்க எல்லாருமே பார்த்துருக்கேன். இதுக்குள்ளே என்ன தான் இருக்கட்டும் ஒட்டுனே அதுக்குள்ளே வந்து ஒரு பியூரான ஒளி அந்த ஒரு எனர்ஜி பற்றி வெளியே வந்துட்டு இருக்கு. ஸோ எல்லாருமே அது ரொம்பவுமே வந்து ப்ரெஷர் பண்ணுற மாதிரி இருக்குது. இது ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அது உண்மையிலேயே ரொம்ப க்யூட்டான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடமும் ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஒரு பெயிண்டிங் வர மாதிரி காட்டுறாங்க. ஸோ திடீர்னு எல்லாருமே அவங்க செலக்ட் பண்ண டெக்னிக்கான ட்ரைனிங் ரூமுக்கு வந்து எடுத்து போயிருக்காங்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து 9 யூனிவர்ஸ் அப்படின்ற ஒரு டெக்னிக் வந்து செலக்ட் பண்ணுவான். அந்த இடத்துல ஹீரோ வந்து நடந்து போக வந்து ஒவ்வொரு இடம் அந்த ஒவ்வொரு பில்லர்ஸ் வந்து மினிக்காக இருக்குது. ஸோ இது வந்து உண்மையிலே பயங்கரமாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல நிறைய பெயிண்டிங்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வந்து ரெயின் ட்ராப்
பெயிண்டிங்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டார், அதனோட ஸ்டாரோட பெயிண்டிங்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் உருவம் அப்படின்னு ஒரு 3 பெயிண்டிங் ஃபஸ்ட் இருக்கும். ஸோ மிச்சம் இருக்கிற பெயிண்டிங்லாம் நம்ம ஃபியூச்சரில் பார்ப்போம். மொத்தமாக அதில் பார்த்தீங்கன்னா 9 பெயிண்டிங்ஸ் இருக்கும். ஸோ ஹீரோ சொல்கிறோம். ஸோ மொத்தம் 3 வந்து இப்போ கல்டிவேட் பண்ணலாம். ஸோ எனக்கு 2 க்ளோன் இருக்குது, 2த்தும் ஒவ்வொரு க்ளோன் மொத்தமாக 3 ப்ராக்டிஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முதல்ல வந்து ரெயின் ட்ராப் அப்படின்ட்டு ஒவ்வொன்றுமே படிக்க ஆரம்பிது. ஸோ அந்த இடத்துல ஹீரோ நிற்கலாம். ஸோ என்னோட க்ளோன்ஸ் 2 படிச்சாலும் மொத்த இன்ஃபர்மேஷன் நடக்குது. ஸோ இதில் இருக்கிற மொத்த இன்ஃபர்மேஷனுமே டேரெக்டாக என் மைண்டுக்குள்ளே வந்து எனக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஆனால் இது ப்ராக்டிக்கலாக வந்து நான் செஞ்சு பார்த்தா தான் எனக்கு டிஃபிகல்ட்டிஸ் எனக்கு புரியும். இந்த டெக்னிக்கோட பவர்னஸ் எனக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்ட்டு இருக்கேன். ஆனால் அதில் எல்லாமே ஓகே, ஆனால் எனக்கு 6 தெரியுது. அந்த மற்ற 3 எனக்கு என்னென்னு எனக்கு ஐடியாவே இல்லையான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அந்த ஒரு வாய்ஸ் வந்து கேட்க ஆரம்பிது ஹீரோக்கு. ஸோ நீங்கள் வந்து ஸ்கை வே அதுக்கு வந்து நீங்கள் வந்து வரலாம் அப்படின்னு மாதிரி சொல்கிறது. ஸோ ஸ்கை வேவா அப்படின்ற மாதிரி சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த இடம் ரொம்பவுமே வந்து அற்புதமாக இருக்குது இந்த ஃபீல்டு. ஸோ அதுக்கு என்ன தான் அந்த ஸ்கை வே அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து இடத்துல பார்க்கலான்னு போயிட்டுருக்கேன். அந்த சீனில் பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு உருவம் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஸ்கை கனெக்ஷன் வந்து சொல்லுங்க. திடீர்னு மில்லர் வந்து கேட்குறாரு, சொல்லுங்கப்பா இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு மீட்டிங் நினைக்கிறேன். ஸோ மில்லர் என்ன சொல்கிறீங்க கேட்டால், ஸோ வந்து நீ முன்னாடிலாம் பார்த்தது வந்து என்னோட க்ளோன்பா, இதுதான் வந்து என்னோட உண்மையான உருவம், நம்ம இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமாக மீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஸ்கை கனெக்ஷன் பிரிட்ஜ், இந்த பிரிட்ஜை வந்து நீ வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். மொத்தமாக வந்து 52 ஸ்கைஸ் கனெக்ஷன் பிரிட்ஜ் இருக்குது. ஒவ்வொரு டெக்னிக்ஸ்க்கும் ஒவ்வொரு பிரிட்ஜஸ் இங்கே இருக்கும். நீ அதை ப்ராக்டிஸ் பண்ணி கடந்ததுனா வந்து அதனோட இம்ப்ரூவ்மெண்ட் பயங்கரமாக இருக்கும். ஸோ போலார் மட்டும் தான் வந்து இந்த இடத்துல வந்து 2 முடிச்சிருக்கான். மற்ற எல்லாருமே வந்து ஒன்று கூட நீங்கள் வந்து இன்னும் தாண்டி கூட வரல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைக்கலாம். ஸோ போலான் உண்மையிலேயே வந்து ஜீனியஸ் தான். ஆனால் கண்டிப்பாக நான் வந்து விட்டு கொடுக்க மாட்டேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் பவரை நான் இன்க்ரீஸ் பண்ணி ஆகட்டும். சரி ஓகே, உன்னோட ஆப்பனண்ட் யாருன்னு செலக்ட் பண்ணி அந்த இடத்துல 3 ஆப்ஷன் இருக்கும். ஒரு நைட்டினோட வந்து ஸ்பிரிட் மாஸ்டர், இன்னொன்று ஸ்பிரிட் மாஸ்டர் இல்யூஷன் ஹீரோ நினைக்கலாம். ஸோ நான் எடுக்க போகிறது வந்து எனக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், அந்த டெக்னிக்கல் ப்ராக்டிஸ் பண்ண நான் வந்து ஸ்பிரிட் மாஸ்டர் சூஸ் பண்ணுறேன். என்னோட ஆப்பனண்ட் ஸ்பிரிட் மாஸ்டராக இருக்கணும், ஸ்பிரிட் கண்ட்ரோலிங் மாஸ்டர். உடனே அந்த இடத்துல வந்து அங்கே இருக்கிற எக்யூப்மெண்ட் வந்து ஸோ ஹீரோ ஸ்கேன்ட்டு அவனை மாதிரியே ஒரு ஆப்பனண்ட் ஸ்பிரிட் மாஸ்டர் வந்து இந்த இடத்துல இன்ட்ரோ பண்ணியிருக்காரு. இந்த இடத்துல சுயன்னு நினைக்கலாம், இது எனக்கு ரொம்பவே சிமிலராக இருக்குன்ட்டு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மில்லர் வந்து இந்த இடத்துல பார்த்துட்டு பாருங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க. ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து மில்லர் பக்கத்தில் இது ஒரு வேவ் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்குது. அந்த வேவ்க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ளே வந்து ஒரு மாஸ்டர் வந்து வெளியே வர ஆரம்பிக்குது. ஸோ நிஷா நீங்கள் தனியாக தான் இருக்குன்னு கேட்டால், ஸோ இந்த வருஷத்தோட ஜீனியஸ்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டால், ஸோ இந்த வருஷத்தில் இந்த போலான் இவன் மட்டும் தான் 2 லெவலில் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கான். ஸோ மற்ற யாரும் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து பெருசாக வந்து கம்ப்ளீட் பண்ண மாதிரி தெரியல சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒருத்தன் நயன் யூனிவர்ஸ் அந்த டெக்னிக்கை ப்ராக்டிஸ் பண்ணுறான் அப்படியோ அப்படின்னு இவரே இந்த இடத்துல ஷாக் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ தான் கிளம்புறாங்க. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த க்ளோன் கூட மாற்றி சண்டை போடுறாங்க. அந்த க்ளோன் வந்து என்னோட டெக்னிக் தான் யூஸ் பண்ணுறாங்க, அதையும் வந்து பவர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுது. ஸோ இதை எப்படி டிஃபீட் பண்ண போகிறேன்னு தெரியல. திடீர்னு வந்து ஹோலி டிஸ்ட்ராக்டனோட 3rd ஃபார்ம். ஸோ இந்த இடத்துல வந்து இம்மார்டல்ஸோட அப்படின்ற ஸ்வாடை வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அந்த ஸ்வாட் வச்சு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அட்டாக் பண்ணிருக்கா. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல. ஸோ இங்கே 2 பேரும் இந்த இடத்துல மாற்றி ஃபைட் பண்ணிருக்கா. அது உடனே பெரிய ஸ்வாட் ஒன்று வர வச்சு ஹீரோ அட்டாக் பண்ண. ஹீரோட ஸ்வாட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து சின்ன ஸ்வாட்டாக திருச்சிட்டு போகுது. ஹீரோவை டைமில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து எலிமினேட் பண்ணுறது. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த அட்டாக் என்ன கண்டிப்பாக தடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வெளிலேருந்து இந்த மாஸ்டரும் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ ஹீரோ பண்ணுறது எல்லாத்தையுமே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏதோ ஒரு இடத்த டிஃப்ரெண்ட்டாக காட்டுறாங்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோ போய்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு போயிட்டு. ஸோ அந்த க்ளோன் எப்படி வந்து அந்த டெக்னிக் வந்து பண்ணிச்சு, அது எப்படி வந்து வெப்பனை மேனிகுலேட் பண்ணிச்சு. கண்டிப்பாக இதை நான் கற்று ஹீரோ வச்சுட்டு இந்த பாட்டு சொன்னி ரொம்பவுமே எனக்கு கவலைப்பட்டுருக்கா. ஸோ அந்த இடத்துல ஃபஸ்ட் டைம் அட்டன் பண்ணும்போது 99% எல்லாருமே தோற்றுருவாங்க. ஸோ அதனால வந்து கவலைப்படாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துல வந்து நம்ம யூகா வந்து பேசிட்டு இருக்கேன். நம்ம ரோகன் இல்லை, அவன் வந்து யார்கிட்டையும் வந்து ஸ்டூடெண்ட்டாக சேர்ந்துட்டான்டா. ஸோ இந்த யுவான் செங் யூனிவர்ஸ் எம்பரர் அதனோட டிசிப்ளினாக அவன் மாறிட்டா அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து இவன் வந்து வருவாங்க. நம்ம ஃபேண்டம் சொல்லிட்டு இருக்கான். ஸோ வந்து அவங்ககிட்ட வந்து ஏதோ ஹிடன் டேலண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம மைட்டி பிள்ளைமே தான் சொல்லுவோம். அது வந்து உண்மை தான். நான் வந்து வெரிஃபை பண்ணிட்டேன். ரோகனுக்கு இப்போ ஒரு மாஸ்டர் கிடைச்சிட்டாரு. ஸோ என்னோட கல்டிவேஷன் ப்ராசஸ் பயங்கர பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃபேண்டம் சொல்லுவார் இந்த இடத்துல. ஸோ என்னன்னா, ஸோ இந்த மாதிரி வந்து லோ லெவல் ஹியூமன்ஸுக்குலாம் வந்து அதெல்லாம் வந்து கிடைக்க வாய்ப்பில்லை, அவங்களுக்கு டேலண்ட் அவ்வளோ அப்படி ஹீரோ வந்து குத்தி அமைச்சு ஹீரோட சரியான டென்ஷன். உடனே யூகா பார்த்தீங்கன்னா வந்து நீ வந்து கவலைப்படாது, அவன் பேசுறது வந்து கண்டுக்காது அப்படின்ட்டு அவன் கிடக்கிறான் சொட்ட மண்டையை. அவன் மண்டையில் முடியே கிடையாது, அவன் வந்து உன்னை பற்றி பேசிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு யூகா அந்த இடத்துல வந்து இது பண்ணுறேன். இந்த ஃபேண்டம் யூகா சொல்லுவான், லுங்ஃபை இன்னொன்று கவலைப்படாதா, ரோகன் வந்து நம்ம பையன் தான், அவன் கற்றுக்கிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக அவன் நமக்கு ஷேர் பண்ணுவான் அப்படின்னு பேசிட்டு அந்த இடத்துல பார்த்தா ரோகன் வந்து சுற்றிக்கிட்டு எல்லாமே ரோகன் இது உண்மையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு அவன் வந்து ககரேன்னு சொல்லிட்டு யூகாவும் சரிப்பா நான் பார்க்க போகிறேன்னு எனக்கு. ஸோ ஹீரோ இப்போ சிரிச்சிட்டு சரி ஓகே நான் வந்து என்னோட ட்ரைனிங்கை வந்து ஆரம்பிக்கிறேன் அப்படின்ட்டு காட்டுறான்.
ஸோ ஹீரோ நினைக்கலாம் ஸோ இதை புரிஞ்சுக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ கண்டிப்பாக நான் ஃபஸ்ட்டு ஃபார்மை புரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், அந்த வெப்பனை பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன துகள்களாக ஒட்டச்சி ஸ்பேஸோட யூஸ் பண்ணி அது வந்து மேடக்கில் ட்ரை பண்ணுறான், பெரிய ஸ்வாடா மாதிரி ட்ரை பண்ணுறான். அது மாதிரி திடீர்னு பிளாஸ்ட் இது ஹீரோ நினைக்கலாம் இது உண்மையிலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு, நான் கண்டிப்பாக ஏதாவது நோட்ஸ் மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அப்படின்னு ஹீரோ வச்சுட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து பார்பிட்டா கூப்பிட்றான். ஸோ பார்பிட்டா எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணான்னு இருக்கேன். அது திடீர்னு பார்த்து ஒரு மெயில் வந்துருக்கும். அந்த மெயில் வந்து சொல்லுவாங்க நீ வந்து நயன் யூனிவர்ஸ் இந்த டெக்னிக்கை ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ வந்து பிளட் ஃப்ளோ அதை வந்து நீ வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணால் கண்டிப்பாக அவனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ருக்கேன். அந்த இடத்துல இந்த மெயிலை பார்த்தீங்கன்னா சென்டர் யாரை பார்த்து யாருமே பேர் போடல பார்பிட்டா சொல்லுவாங்க. ஸோ இந்த லெவலுக்கான மெயில் அமைச்சிருவாங்கன்னா கண்டிப்பாக ஒரு முக்கியமான ஆளாக தான் இருக்கும், இவன் ஒரு இம்மார்டல் லெவலாக கூட இருக்கலாம். இங்கே இருக்கிறது வந்து காஸ்மிக் சேஜ் பவர்ஃபுல்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸிக்யூட்டிவ் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களுமே வந்து பவர்ஃபுல் தான், இதை தாண்டி வந்து வேறு இருக்குது. ஒருவேளை அவங்க நமக்கு மெயில் அமைச்சிருந்தா ஸோ அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், இந்த நயன் யூனிவர்ஸ் அந்த யூனிவர்ஸை இதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணவர். ஸோ அவர் எந்த கிளானில் இருந்தோ அந்த கிளான் கூட வந்து அமைச்சிருக்கலாம், அவங்க ஒன்று டிசிப்ளினாக கூட எடுத்துக்கலாம். சரி ஓகே, அது யார் அமைச்சிட்டோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிங் ஏப் அப்படின்ற மாரி வந்து ஒருத்தர் வந்து அமைச்சிருக்காரு. ஸோ அவர் கண்டிப்பாக வந்து மாஸ்டர் ஹுயான் புல்லாவில் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பாருன்னு கேட்க கிங் ஏப் தான் அது வந்து பண்ணுறாருன்னு சரியாக தெரியல. ஆனால் யார் இருந்தாலும் கண்டிப்பாக அவர் வந்து பெரிய ஆத்தாரில் இருக்கணும். சரி ஓகே, இதுக்கு முன்னாடி இந்த டெக்னிக் யார் ப்ராக்டிஸ் பண்ணா, ஸோ இதுக்கு முன்னாடி இதை ப்ராக்டிஸ் பண்ண பேர் லியான் டூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து அக்கார்டிங் த டீடைல்ஸ் படி வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஸோ இந்த டேலண்ட் பிக்கிங் காம்படிஷனில் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ் வந்தார். ஸோ அவர் எல்லாரையும் தோக்கடிச்சு. ஆனால் என்ன விஷயம் தெரியல, காலப்போக்கில் வந்து இறந்துறாரு வாரில் அப்படின்னு மாதிரி வந்து. ஸோ அதிலிருந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக் வந்து அந்த அளவுக்கு யாருமே எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணல. இந்த பிளட் ஃப்ளோக்கான டெக்னிக் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக விற்பாங்களே அதுலேயே வந்து இருக்குது, வெறும் 800 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் சொல்லிட்டு 800 பாயிண்ட்ஸ் அவன் கேட்டால் ஆமாம் இந்த கம்பெனி வந்து நமக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க, நீ வந்து ஜெயிச்சு வந்ததுனால ஸோ அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்பிட்டா ஆல்ரெடி நான் தான் செலவு பண்ணுறேன் யாரா சொல்கிறேன்னு கேட்டால் ஆமாப்பா நான் தான் வந்து அந்த கத்தி அப்புறம் ஷீல்ட்லாம் வந்து வாங்கினேன் இல்லை நம்ம மோக்கோக்கில் க்ளோனுக்கு அதில் வந்து செலவாச்சு. சரி உன்ட்ட எவ்வளோ தான் பாயிண்ட் இருக்குது அப்படின்னு பார்பிட்டா கேட்க அது என்கிட்ட இப்போ எவ்வளோ இருக்குன்னு தெரியல, ஆனால் இது கூட நான் 7 கோஸ்ட் ஷேடோ டெக்னிக் அப்புறம் அந்த ஷீல்டு இன்வென்ட் டெக்னிக் வேணும். ஸோ ஹீரோட பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து 0 தான் வந்து வந்துச்சு. பார்த்தா பார்பிட்டா என்ன தயிர் இருந்து அப்படி பண்ணுவாங்க, வாங்கும்போது நீ தான் பக்கத்தில் இருந்த கவனிக்கல கேட்க அதெல்லாம் எனக்கு தெரியும், யாரை கேட்டால் ஸ்பெண்ட் பண்ண உன்ன அப்படின்னு பார்பிட்டா பெரிய ஒரு சரியான கோத்து அடிக்கிற மாதிரி இடத்துல வந்துருக்க ஹீரோ ஐயோ இல்லை அவசரப்படாது அப்படின்னு கேட்க சின்னதாக வந்து தட்டு போயிடுவாங்க. ஸோ என்ன பண்ண உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது ஓராட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பார்பிட்டா நில்லுமா ஏன் அப்படி பண்ணுற, ஸோ நீ உனக்கு ஏதாவது வழி வச்சிருப்ப தயவு செஞ்சு சொல்லுன்னு கேட்டால் ஏன்னாலும் சொல்ல முடியாது, எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் மேலே இருந்து பழி சொல்லுங்க சொல்லுப்பா நான் வந்து கையெழுத்துக்கும் போகிறேன், நீ சல்ல குட்டியில் அம்மு குட்டியில் அப்படின்னு வந்து பார்பிட்டா வந்து கொஞ்சிக்கிட்டு இந்த இடத்துல கல்டிவேஷன் பண்ண தானே அந்த ஆள்மனை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு சரி ஹெல்ப் பண்ண தொலைகிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து ட்ரைனிங் பண்ணுறவர் பார்த்தீங்கன்னா எல்லா நோட்ஸுமே ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் ஆக்சஸ் பண்ணால் போதும். ஸோ லேண்ட்லியோ அவரோட வந்து ட்ரைனிங் அவரோட நோட்ஸ் எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சரி ஓகேன்ட்டு இந்த இடத்துல பார்பிட்டா உடனே போய் இந்த இடத்துல ட்ரைனிங் பண்ணி எல்லா வீடியோவில் இருக்கிற எல்லா நோட்ஸ் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கேதர் பண்ணிக்கிட்டு இருக்கா அந்த சிஸ்டமில் இருக்குது எல்லாருமே. ஸோ இருக்குது எல்லாம் டவுன்லோட் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துல வந்து எக்கச்சக்க நோட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து பில்லர்ஸ் மாதிரி பக்கத்தில் பார்த்து வந்து எழுதிருக்க மாதிரி காட்டுறாங்க. இது எல்லாமே வந்து நம்ம லியானில் வந்து இதுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ணுது. ஸோ அது வந்து எல்லாமே வந்து உனக்கு டெக்னிக் கொஞ்சம் சிமிலராக இருக்கிறது மட்டும் நான் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல டெக்னிக்காக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வர இருக்குது. ஸோ ஹீரோ அதை ஸ்கேன் பண்ணி பார்க்க இது வந்து இந்த நயன் யூனிவர்ஸ் அதுக்கான டெக்னிக்கான கொஞ்சம் பார்ட்ஸ். ஸோ இதில் வந்து பிளட் ஃப்ளோ எப்படி இது பண்ணுறதை பற்றி எல்லாமே இருக்குது பார்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருந்தது. நீங்கள் மட்டும் இது பண்ணால் ஸோ அதில் வந்து ஒரு விஷயம் குறிப்பிட்டிருக்கோம், இது மட்டும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் இம்மார்ட்டல் ஆகிடனா. ஸோ கண்டிப்பாக இது எனக்கு ஏற்ற டெக்னிக், இதை மட்டும் நான் ப்ராக்டிஸ் பண்ணால் கண்டிப்பாக. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்ஃபர்மேஷன் போடுறோம் என்ன அப்படின்னா வந்து நம்ம லியான்லியோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 3 பெயிண்டிங்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது வந்து 3000 வருஷம் கிட்ட ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததில் ஹீரோ இருக்கும் அவ்வளோ வருஷங்களா. ஸோ அப்போ என்னவா இருக்கும், இதில் என்ன சீக்கிரம் இருக்குன்னா பார்பிட்டா இருக்கிற எல்லா நோட்ஸ் எடு பார்பிட்டா எனக்கு வச்சு ஐடியா வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பார்பிட்டா இதுதான் எடுத்துட்டு இருக்கிற எல்லா நோட்ஸும் இருக்குங்க. ஸோ இதனோட கிரியேட்டராக அந்த கிரியேட்டர் வந்து இது வந்து எப்படி டிசைன் பண்ணுறதுனா ஸோ நம்மளா வந்து இது உணரணும்னு நினச்சிருக்காரு, அதுதான் இதில் இருக்கிற சீக்கிரட்டா அப்படின்னு ஹீரோ நினைக்குது அப்படின்னா எந்த ஒரு எபிசோட் வந்தால் அப்படின்னாங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. ஈவன் வந்து நான் நோட்ஸ் இது எழுதியே வந்து 2 பேஜுக்கிட்ட ஆச்சு லாங் சைஸ் நோட்டில் அந்த லெவலுக்கு மொத்தமாக 3 சப்டைட்டில் ரெஃபர் பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு 5 டைம் 6 டைம் மேலே இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பேன். ஸோ நீங்களாம் வந்து 3 வீடியோ போடணுன்னு பிளானு, பட் ஆனால் இந்த ஒரு வீடியோவே இந்த அளவுக்கு இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனால் சொன்ன மாதிரி இதில் எக்கச்சக்க டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா டீட்டெயிலுமே ஒன்றும் விடாமல் கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்ஃபில்டாக பண்ணியிருக்கேன். ஸோ இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நம்ம நான் வந்து சொன்ன பார்த்தீங்கன்னா கிங் ஏப் அப்படின்னு சொல்லும்போது அவரோட பேர் வந்து ரியல் நேம் வந்து வேறு நேம், அவர் நான் கூப்பிட்றதுக்காக வந்து கிங் ஏப்னு இந்த இடத்துல வந்து வச்சுருக்கேன். ஸோ அவரோட நேம் வந்து நான் வரும்போது அதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன். ஓகே, ஆனால் ஆக்சுவலி வந்து அவர் தான் ஃப்யூச்சரில்
வந்து ஹீரோட மாஸ்டராக வருவார். நான் அது சின்ன ஸ்பாயிலர் தான் சொல்லிக்கிறேன். ஓகே, இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிற உங்கள் கமெண்ட்டை கொடுத்துருவாங்க. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஆக்சுவலி இந்த ஒரு பொங்கலையும் வந்து முடிச்சிடலாம்னு நினச்சேன். ஆனால் வந்து எவ்வளோ பொறுமையான போனாலும் சரி இருக்கிற டீல் மிஸ் பண்ணாமல் வந்து நம்ம கொண்டு போகலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பை 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 பை. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இதை முடிச்சுட்டு நம்ம வந்து மூவி வந்து போடலாம். பிளட் லூ அந்த மூவி வந்து நான் வந்து போடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ நான் முன்னாடியே அந்த மூவி வந்து போட்டிருப்பேன். ஆனால் என்ன விஷயம், அதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் தெரியாமல், எப்போனா அந்த மூவியில் எப்படியோ வந்து க்ளோனை யூஸ் பண்ணி ஃபைட் பண்ண போகிறோம் நமக்கு முன்னாடியே வந்து தெரியும். ஆனால் அந்த க்ளோன் எப்படி உருவாகுது, அதுக்கான என்ன டீட்டெயில், அவன் என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறான், ஏன் அந்த வேர்ல்டுக்கு போகிறான் அப்படின்ட்டு நிறைய டீட்டெயில் மிஸ் ஆகும். அதுக்காக தான் இந்த வீடியோ முடிச்சுட்டு இந்த அனிமையை வந்து ஓரளவு கிட்ட எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த பார்ட் வரும்போது மூவி போடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிருக்கேன். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு அடுத்தடுத்த எபிசோட் போட்டு இந்த அனிமே முடிக்கிறேன். ஓகே, இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்க. பை 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 பை. வீடியோ எப்படி இருந்துச்சு கமெண்ட்டை மறக்காமல் கொடுத்துட்டு போங்க நண்பா.